வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீக்கெண்ட் ஸ்பெஷலாக ஏகப்பட்ட படங்கள் வந்துருக்குது. நான் ரொம்ப எதிர்பார்த்த ஆக்ஷன் படம் இப்போ தமிழ் டப்பிங்கில் விட்டாங்க. ஸோ மொத்தமாக இந்த வீடியோவில் 4 படங்கள் பார்க்க போகிறோம். எல்லாமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குதுப்பா. ஃபஸ்ட்டு இந்த ஆக்ஷன் படத்தை முடிச்சிடலாம். ட்வைலைட் ஆஃப் த வாரியர்ஸுங்கிற படம். இது நம்ம டோனிஜா ஸ்டைல் படம். அப்போலாம் இந்த கும்கி வீரன் அப்படின்னு சொல்லி நம்ம டோனிஜா படம் இருக்கும் தெரியுமா? அவர் வந்து பெருசாக கதைலாம் இருக்காது. புத்தர் சிலையை தூக்கிட்டு போகிறது இல்லை யானையோட தந்தத்தை தூக்கிட்டு போகிறது, நம்மளால் பறந்து அவங்களை அடிச்சு காலி பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரே டெம்ப்ளேட் தான். ஆனால் அதுக்குள்ளே அவருடைய ஃபைட்டுங்கிறது செம்மையாக இருக்கும். அப்படி உங்களுக்கு டோனிஜாவோட ஃபைட் ஸ்டைல் பிடிக்கும்னா அப்போ இந்த படமும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதில் கதை என்னன்னா, ஹீரோ வந்து அகதியாக வந்து சேர்றாரு. அவருக்குன்னு அந்த ஐடி கார்டு இருக்கணும். ஸோ அதை வாங்கணும். அப்படி இல்லைனா அவரை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்படிதான் அந்த ஐடி கார்டை வாங்கணுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. அதுக்காக காசுலாம் சேர்க்கிறாரு. அப்படி அவருக்கு ஐடி கார்டு வாங்கி தரேன்னு சொல்லி அவரை ஏமாத்திடுறாங்க. இப்போ அங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை பண்ணிவிட்டு வேற ஒரு குரூப்பில் சேர்றாரு. ஸோ இப்போ அந்த குரூப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குது, அங்கே இருக்கிற பிரச்சனைலாம் எப்படி சமாளிக்கிறாரு, அதுக்கப்புறம் எல்லாரையும் பறந்து எப்படி அடிக்கிறாருங்கிறது தான் படம். ஆக்ஷன் படங்களில் சும்மா லைட்டாக அப்படி ஓரமாக தான் கதைங்கிறது இருக்கும். அதை தாண்டி முரட்டுத்தனமான ஆக்ஷன் சம்பவங்கள் தான் அதிகமாக இருக்கும். அப்படிதான் ஓப்பனிங்லேயே இந்த ஐடி கார்டு பிரச்சனையில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்கும். அந்த சண்டையிலே செம்மையாக ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. கடைசி ஒரு 30 நிமிஷங்கிறது அப்படியே ஃபயர் மோடில் அடிச்சுக்கிட்டு மாளுவானுங்க. டே என்னடா இப்பெல்லாம் அடிச்சுக்கிறீங்கிற மாதிரி கொஞ்சம் முரட்டுத்தனமாக அடிச்சுப்பாங்க. அதுலேயும் பறந்து வந்து வண்டியிலேயே அப்படியே பச்சக்குன்னு ஒருத்தனை அப்பளம் மாதிரி நொறுக்கிற இடங்கிற மாதிரி, அதாவது நார்மலாக அடித்து பறந்து போகிற அந்த ஃபைட்டு கிடையாது. பறந்து அங்கேயே பரபரப்பாக அடிச்சுக்கிற ஃபைட்டு. எமோஷனல் சைடு இதில் பெருசாலாம் இருக்காதுப்பா. லைட்டாக தான் சும்மா ஓரமாக இருக்கும். ஆனால் ஃபைட் சீன்லாம் நல்லாயிருக்கும். நான் இப்பவும் சொல்வது, டோனிஜா ஃபைட் சீன் உங்களுக்கு பிடிக்கும்னா அப்போ நம்ம பார்த்தது ஜாக்கி ஜான் வந்து காமெடி கலந்த ஃபைட்டை அவர் பார்த்துப்பார். டோனிஜா வந்து கோவம் கலந்த ஃபைட்டு. அந்த கோவத்தையுமே இவர் வந்து ஒரு மாதிரி பிளான் பண்ணி பக்காவாக பண்ணிக்கிட்டு இருப்பார். ஸோ அந்த டைப்பான ஃபைட் பார்க்கணும், அப்போலாம் அதை விரும்பி பார்ப்பேன் அப்படின்னாக்க ஸோ இந்த ஃபைட் சீன் உங்களுக்கு பிடிக்கும். அந்த ஒரு ஐடி கார்டு பிரச்சனையில் ஒரு ஃபைட் சீன் வரும்ல, அந்த ஃபைட் சீனு செம்மையாக இருக்குது, அப்போ பார்த்த மாதிரி நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா அதே படம் முழுக்க உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். இல்லை இதெல்லாம் பெருசாக செட் ஆகலப்பா, அப்போ சின்ன வயசில் பார்த்தது இப்போ அதெல்லாம் ஒரு எக்ஸைட்மெண்ட்லாம் வரல அப்படின்னா அதுக்கு மேலேயும் பெருசாக செட் ஆகாது. ஸோ ஆக்ஷன் பிரியர்கள் வெறியர்கள் அந்த மாதிரி ஃபைட் சீனில் ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. ரெண்டாவது படம் ஹைஸ்ட் த்ரில்லராக வந்திருக்கிற டென் ஆஃப் தீவ்ஸ் பார்ட் 2. ஆக்சுவலாக இங்கிலீஷில் வந்தப்பவே இது ட்ரை பண்ணேன். சரி தமிழ் டப்பிங் வரட்டும், அதுக்கப்புறம் வீடியோ போடலாங்கிற மாதிரி தான் வெயிட் பண்ணேன். இப்போ தமிழ் டப்பிங்கில் வந்துருச்சு. சரி இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னாக்க, ஹைஸ்ட் த்ரில்லர் என்ன, மொத்தமாக பிளானை போட்டு யாராலையுமே கொள்ளடிக்க முடியாத ஒரு சம்பவத்தை டீமாக போயிட்டு எப்படி செஞ்சாங்க, அதுக்கு நடுவில் பரபரப்பு துரிதுரிப்பு, நம்மளை டென்ஷன் ஆக்குறது, அவனுங்க மாட்டிக்கிறத விட டே மாட்டிக்காதீங்களா அப்படின்னு நம்மளை இங்கே ஃபீல் பண்ண வைக்கிறதுங்கிற மாதிரி இத்தனை மூமெண்ட்ஸ் இருக்கிறது தான் இந்த ஹைஸ்ட் படங்கள்ல இருக்கிறது. இதுலயும் அதே மாதிரி தான் ஒரு டைமண்டை கொள்ளையடிக்க ஒரு டீமா சேர்ந்து இதை பாடுறா, இந்த டீம் பக்காவா வேலையை பார்க்குறோம், உள்ள போய் மாட்டிக்காம இருக்க, வெளியில இருந்து ஒருத்தன் கரெக்டாக சொல்லிக்கிட்டே இருக்கான், கரெக்டாக அப்படியே உசுர கொடுத்து இந்த வேலையை பார்த்து வெளியே வர முடியான்ற மாதிரியே இந்த வேலையை பார்க்கறது, அதுக்கு நடுவில் சின்னதாக ட்விஸ்ட் வைக்கிறதுங்கிற மாதிரியான ஹைஸ்ட் த்ரில்லர் படம் தான் இது. ஓப்பனிங் அந்த கேங் அட்டாக் ஸ்டார்ட் ஆகும்போது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி உன்னோட ஃபீலை வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஆஹா மொதல் சம்பவமே நல்லா பண்ணிட்டாங்க, அடுத்தடுத்து பெரிய சம்பவமாக பண்ண போகிறாங்கன்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் பேசுவாங்க சார் டைமண்டை கொள்ளையடிக்க போங்க சார் டீமாக பிளான் போடுங்க சார், அதை விட்டு என்ன சார் வெட்டி கதை பேசிக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி நம்மளை வெறுப்பேற்றி முடிச்சிருவாங்க. படம் வேறு 2.5 மணி நேரம். இதே தமிழ் படமாக இருந்தால் ஒரு 5 பாட்டு வரும், அதனால் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 ஹவர் போகிறது தெரியாது. இங்கே பேசுறது மட்டும்தானா சார், நீங்கள் சட்டு புட்டுன்னு போயிட்டு கொள்ளையடிக்கணும் சார், அங்கே டென்ஷனை பில் பண்ணணும், அதை விட்டு தேவையில்லாமல் ஏன் சார் பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கிற மாதிரி 1.5 மணி நேரம் வரைக்கும் நம்மளை பொறுமையை ரொம்ப சோதிப்பாங்க. ஒரு வழியாக 1.5 மணி நேரம் கழிச்சு எப்பாடா இப்போ தான் முடிவுக்கு வந்தீங்களே கொள்ளையடிக்கலாம்னு, சரி உள்ளே போங்க இங்கேயாச்சும் டென்ஷனை பில் பண்ணுங்கிற மாதிரியே. அதுக்கப்புறமா 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா அவங்க கொள்ளையடிக்க போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சமாச்சு பரவாயில்லாதங்கிற ஒரு ஃபீலே வரும். அப்புறம் கடைசியில் அந்த ட்விஸ்ட்டுங்கிற மாதிரி வச்சு, அது பெரிய ட்விஸ்ட்லாம் கிடையாது, ஒரு ஓகே லெவலான ட்விஸ்ட். ஆனால் அதுக்காக 1.5 மணி நேரம் நம்மளை நொந்து நூடுல்ஸ் ஆக்கிவிட்டு அதுக்கப்புறம் ஆறுதல் பரிசு கொடுக்குற மாதிரி அந்த ஒரு 1 மணி நேரம் இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரை இது ரொம்ப சுமாரான படம் தான், ரொம்ப சோதிச்சிட்டிங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி இதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு படம் சொல்கிறேன், த வால்ட் அப்படிங்கிற ஒரு படம். இது யூடியூப்பில் ஃப்ரீயாகவே இருக்குது, தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது. இதுவும் ஹைஸ்ட் படம் தான். ஆனால் அந்த கேங்கு கொள்ளையடிக்கிறதுக்கான காரணங்கிறதும் வெயிட்டாக இருக்கும். ஏன் கொள்ளையடிக்க போகிறாங்க, முதல்ல அவங்க ஒரு பெரிய வேலையை பார்த்துருப்பாங்க, இப்போ அதை பிடிச்சி வச்சிருக்காங்கன்னும் போது அதை கொள்ளையடிக்க போகிறோங்கிற அந்த விஷயத்துக்காக பிளான் போடுவாங்க. அந்த டீமில் ஒருத்தனை செம்ம கில்லாடிப்பா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தனை தூக்கிட்டு வருவாங்க. இப்போ அவங்க பிளான் போடுறது மொதல் சம்பவத்தை செய்யும் போது நம்மளை டென்ஷன் ஆக்கி விட்டு இப்போ அதை விட பயங்கரமாக 2வது சம்பவத்தை செஞ்சு பயங்கரமாக கொண்டு போவானுங்க. அது இல்லாமல் அந்த வால்ட்டுங்கிற படத்தில் பிடிச்ச விஷயம் என்னன்னா, இவங்க கொள்ளையடிக்க போகிறாங்களே அதோடைய மாடலுங்கிறது பழங்காலத்தில் பண்ணது. ஸோ அப்போ இந்த டெக்னாலஜிலாம் கிடையாது, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. இப்போ அப்படி எதுவுமே தெரியாத, அதை பற்றின ஒரு ஐடியாவே இல்லாத இடத்துக்கு போயிட்டு நம்ம கொள்ளையடிக்க போகிறோம், மாட்டினா அவனை அவ்வளோதான் நம்மளை மொத்தமாக ஜெயிலில் தள்ளி விடுவாங்களான்ற மாதிரியே இப்போ என்னன்னே தெரியாத விஷயத்தை இவங்க உள்ளே போய் கொள்ளையடிக்க போகிறாங்க. அதுக்கு என்னென்னலாம் பிளான் பண்ணுறாங்க, நடுவில் ஒரு பயங்கரமான வேலையை பார்ப்பானுங்க. இவ்வளோ வேலைகளையும் பார்த்து விட்டு நம்மளை டென்ஷன்லேயே வச்சு விட்டு கடைசியில் ட்விஸ்ட் வேற கொடுப்பானுங்க, அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த டென் ஆஃப் தீவ்ஸ் பார்ட் 2 பார்த்து என்ன மாதிரி நொந்து போனவங்க வேணும்னா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கப்பா. யூடியூப்பில் ஃப்ரீயாக தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. சரி 3வது படத்துக்கு வரேன். நம்ம முஃபாசா படம் ஒரு வழியாக ஓடிடிக்கு வந்து விட்டது. ஸோ குழந்தைங்க
வீட்டில் இருப்பாங்களே அவங்களுக்கு வேணா போட்டு விடுங்க, சிங்கம் பேசுது, சிங்கம் பாட்டு பாடுது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஜாலியாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்டா பெரியவங்களுக்கு உட்காந்து பார்க்கக்கூடாதா? லயன் கிங் நாமளும் தானே பார்த்தோம்னா அப்போ சின்ன வயசில் பார்த்தது, ஏன் இப்போ பார்த்தா கூட லயன் கிங் நமக்கு ஃபேவரட், அப்படி இருந்து நமக்கு பிடிச்ச ஒரு படம். ஸோ அந்த ரேஞ்சுக்கெல்லாம் எதிர்பார்த்தா இது ரொம்ப கம்மி தான். ஆக்சுவலாக தேட்டரில் ரிலீஸ் ஆகும் போதே குட்டிஸை கூட்டு போய் தான் பார்த்தது. அவங்க சிங்கம் பேசுது, சிங்கம் பாட்டு பாடுதுன்னு சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தா அவங்களே நார்மலாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கே லயன் கிங் தான் ஃபேவரட். ஸோ இது வந்து ஒரு ஓகே லெவல் படம் தான். நமக்கு லயன் கிங் பிடிக்கும், அந்த கேரக்டர்ஸ்லாம் பிடிக்குங்கிறதுனால அந்த கேரக்டர்ஸ் வச்சு நாங்கள் தனியாக ஒரு கதை சொல்கிறோன்ற மாதிரி எடுத்துக்கிட்டு பண்ணது அவ்வளோதானே தவிர பெருசாக லயன் கிங் ஈக்குவலாக நெருங்கிடுச்சு. லயன் கிங் அங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது. பட் தமிழ் டப்பிங் டீம் உண்மையாகவே நல்ல வேலையை பார்த்தாங்கப்பா. ஸோ அந்த ஆர்டிஸ்ட் செலெக்ஷனாக இருக்கட்டும், அவங்க தமிழ் டப்பிங்கில் பார்த்த வேலையாக இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ தாராளமாக ட்ரை பண்ணலாம்ப்பா, குட்டிஸ்க்கு போட்டு விட்டு அவங்க என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. 4வது படம் அகத்தியான்னு சொல்லி இப்போ ஜீவா படம் வந்துச்சு. எல்லாருமே மொக்க வேணாமடா அந்த பக்கம் போவாதங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. இருந்தாலும் தமிழில் ஃபேண்டசி படம் வரதெல்லாம் அரிதிலும் அரிது. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. சரி, எதனால் என்ன விஷயங்கள் சொதப்புச்சு அதை கொஞ்சம் செக் பண்ணலாமே அப்படிங்கிறதுனால தான் இந்த படத்தை ட்ரை பண்ணேன். இது ரொம்ப சுமாராக இருக்கும், மொக்கையாக இருக்குங்கிற மைண்ட் செட் ஆல்ரெடி வந்து விட்டது. பட் இருந்தாலும் ஓகே, நம்ம எவ்வளோ நேரம் இந்த படத்தை தாக்க பிடிப்போம் அப்படிங்கிறதுனால தான் ட்ரையே பண்ணது. நம்ம ஓடிடியில் தானே பார்க்க போகிறோம், என்ன இருக்குது பார்த்துருவோம். இதில் கதை என்னன்னா, ஜீவா வந்து ஆர்ட் டைரக்டராக இருக்கிறாருப்பா. ஸோ அப்போ அவருடைய ஷூட்டிங் வந்து கேன்சல் ஆகுது. எதனாலனா அந்த பங்களாவில் ஒரு பியானோவை எடுக்கும்போது அங்கே பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அதுக்கப்புறமா இப்போ அந்த இடத்தையே பேய் வீடாக மாற்றி, நம்ம பொருட்காட்சியில் போய் பேய் வீடுக்கு போய் பயந்துட்டு வருவோமே அந்த மாதிரி பேய் வீடாக மாற்றி அதில் நல்லா கல்லா கட்டுறாங்க, கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த பேய் வீட்டுக்குள்ளே ஒரிஜினலாகவே பேய்களும் இருக்குது. ஸோ இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் புரிய வருது. சின்ன சின்ன க்ளூ மூலியமாக ஒரு விஷயத்தையாக கண்டுபிடிச்சி உண்மையாகவே அந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அந்த கதைக்கும் இவரோட கதைக்கும் என்ன லிங்க் ஆகுதுன்னு இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த படம். ஒரு 1 hour வரைக்கும் கூட ஓகே பரவாயில்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்துச்சு. ஆனால் சில இடங்களில் கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் குபீர் சிரிப்பை கொடுத்துச்சு. பட் இருந்தாலும் 1 hour வரைக்கும் அப்பா போதும்பா இதுக்கு மேலே பார்க்க முடியல அப்படிங்கிற ஃபீல்லாம் வரல, பரவாயில்லங்கிற ஃபீலே வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஜீவா வந்து ஒரு விஷயமா கண்டுபிடிக்கிறது, அங்கே ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் பெரிய சம்பவம் நடந்திருக்குங்கிற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ பிரம்மாண்டமான விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணவே முடியாது. ஏன்னா ஹாலிவுட்டில் தண்ணி மாதிரி காசு செலவு பண்ணி அந்த விஷுவல்ஸை பார்த்து செதுக்குவாங்க. பட் இந்த பட்ஜெட்டில் இப்படி பொம்மை படம் மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அவங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஐடியாவாக பெருசு தான், ஆனால் விஷுவலாக பார்க்கும்போது ரொம்ப பொம்மை படம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. இவ்வளோ பெரிய விஷயத்தை யோசிச்சுட்டு ஏங்க இந்த பட்ஜெட்டில் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா கிளைமேக்ஸ்லாம் கிட்டத்தட்ட பொம்மை படம் பார்க்குற மாதிரி, இந்த மோட்டு பொட்டில் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. நான் 1 hour வரைக்கும் கூட ஒழுங்காக பரவாயில்லன்ற ஃபீலில் பார்த்துட்டேன். சரி, அதுக்கப்புறம் கூட முழுசாக பார்த்து முடிச்சிட்டேன். ஆனால் அர்ஜுன் கேரக்டர் அவர்கள் பேசுகிற விஷயங்கள்லாம் என்ன சார் இவர் டக்குன்னு மதம் கொண்ட யானையை ஒரு வேற காமிச்சு நிறுத்தி போடுறாரு, என்ன இவர் என்ன பேசிக்கிட்டு இருக்காரு, என்னென்ன சொல்கிறாரு பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போகிறாருங்கிற மாதிரி தான் அவர் பேசிட்டு இருந்தார். ரிமோட் கண்ட்ரோல் கார் மாதிரி மதம் கொண்ட யானையவே இவர் டக்குன்னு நிறுத்துறதா இருக்கட்டும், அவர் பண்ணுற சில விஷயங்களாக இருக்கட்டும், அவர் சொல்கிறதா இருக்கட்டும், எனக்கு திருதுப்புன்னு பிதாமங்கலில் சூர்யா வந்து சார் இந்த லேக்கியம் பார்த்தீங்கன்னா சார் அப்படிங்கிற மாதிரி தான் பேச ஆரம்பிச்சாரு. பட் இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச ஒரே விஷயம், அந்த காலத்தில் முன்னோர்கள்லாம் வந்து அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. பட் அது எதையுமே டாக்குமெண்ட் பண்ணாமல் விட்டாங்க. வெள்ளக்கார ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சான்னா அவன் ஒழுங்காக அதை டாக்குமெண்ட் பண்ணுறான், அடுத்த தலைமுறைக்கு அது யூஸ் ஆகிற மாதிரி பண்ணிட்டு போயிடுறான். நம்ம ஆளுங்க எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க, அதை டாக்குமெண்ட் பண்ணுறது தான் பண்ணாமல் விடுறாங்கிற மாதிரி அந்த விஷயத்தை பேசுனது நல்லா இருந்துச்சு. மற்றபடி 1 மணி நேரத்தை நீங்கள் சமாளிச்சிருவீங்க, பரவாயில்லங்கிற ஃபீல் உங்களுக்கும் வரலாம். அதுக்கப்புறமா 1 கால் அவர் உங்களுக்கு குபீர் சிரிப்பு தான் கொடுக்கும். ஏன்னா அந்த மாதிரி சம்பவங்கள் ஏகப்பட்டது இருக்கும். எஸ், இது ஐடியாவாக நல்ல ஐடியா, பட் அவங்ககிட்ட அந்த பட்ஜெட் இல்லை, அதனால் பொம்மை படம் மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை கொண்டு போன விதங்கிறது ரொம்ப சுமாராக இருந்துச்சு. ஆனாலும் அதில் காட்டின ஆக்டிவிட்டிஸ்லாம் கொஞ்சம் லைட்டாக சிரிப்பு வந்துச்சு. அதனால் இது முழுசாக உட்காந்து பார்த்துட்டேன். அடுத்த ஒரு வெப்சீரிஸ் வர பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதை பார்த்து முடிச்சுட்டு வீடியோ வந்துரும்பா. ஸோ இதில் நீங்கள் என்னென்னலாம் பார்த்து முடிச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் திரும்ப வரேன். டாட்டா பை.